என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஜெய்பீம் சொல்லிட்டு தான் எல்லாரும் இங்கேருந்து போறீங்க. அவர் வந்து ஸ்கூல்ல வந்து படிக்க விடாம, ஏன்னா ஜாதி என்கிற ஒரு விஷயத்தினால படிக்க விடாம விட்டாங்க. அதுக்கப்புறம் 32 டிகிரி வாங்கியிருக்காரு. 32 டிகிரிஸ். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தேசத்துல வந்து நம்மளுடைய நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான ஒரு ஆர்கிடெக்ட் அவர். அன்னைக்கே வந்து லேபர் லா பத்தி எழுதியிருக்காரு. பெண்களுக்கு வந்து when they are pregnant அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். அன்னைக்கு எழுதினாரு. இன்னைக்கு இது வந்து அமெண்ட்மெண்ட் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அதே டைம்ல ஆர்பிஐயோட கான்செப்டே வந்து அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. இந்த நாட்டுடைய பணத்தை வந்து எப்படி ஒரு லெவல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி கல்வி கல்வி, நாலேஜ். அதனால கோ அஹெட், நில்லுங்க, போராடுங்க. உங்களுடைய பாதைகள் வகுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க வந்து சைட்ல நின்று உங்களுக்கு வந்து எந்த உதவி வேணுமோ செஞ்சுக்கிட்டே வரோம். ஆனா கல்வியை விடாதீங்க, கேள்விகள் கேட்கறது விடாதீங்க. நன்றி. ஜெய்பீம்.